வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. ஒருத்தர் வந்து ரிட்டயர்மென்ட் அன்னைக்கு, அதாவது ஒரு ஓய்வு பெறும் நாள் அன்று, அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்யலாமா? அப்படின்னு ஒரு கேள்வி நெறைய பேருக்கு வருது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, "சார் ஓய்வு பெறும் நாள் அன்று தற்காலிக பணி நீக்கம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. ஆனா தற்காலிக பணி நீக்கம் செய்றாங்களே!" அப்படின்னு சொல்றாங்க. ஓய்வு பெறும் நாள் அன்று தற்காலிக பணி நீக்கம் செய்யலாமா? செய்யக்கூடாதா? எந்த சூழ்நிலையில செய்யலாம்? அப்படின்றத இந்த வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ கொஞ்சம் முழுமையா பாருங்க. ஒருவர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால், அந்நடவடிக்கை மீது ஒழுங்கு நடவடிக்கை முடிக்க நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும். ஒரு ஒழுங்கு நடவடிக்கை ஒருத்தர் மேல நம்ம ஒரு சார்ஜஸ் போட்டுட்டோம். அவரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டாரு. என்கொயரி ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். என்கொயரி ஆபீசர் ரிப்போர்ட் குடுத்துட்டாரு. ஃபர்தர் ஆப்பரேஷன் வாங்கிட்டோம். சரிங்களா? எல்லாம் கரெக்ட்டா அந்த காலக்கெடுவிற்குள்ள நடந்துட்டு இருக்குன்னா, அதுல காலம் தாழ்த்தாம ஆர்டர் போடணும். சரிங்களா? அதுதான். ஒரு ஒரு 17 ஏவா இருந்தா, அந்த ஒரு குற்றச்சாட்டு ஒரு காரண விளக்கம் கேட்போம். அந்த காரண விளக்கம் கேட்ட உடனே ஒரு விளக்கம் குடுப்பாரு. விளக்கம் குடுத்த உடனே எக்ஸாமின் பண்ணி ஒரு ஆர்டர் போட்டுறணும். இப்ப 17 பிக்கு முன்னாடி மேல சொன்ன மாரி. 17 பிக்கு ஒரு சார்ஜ் மெமோ குற்றச்சாட்டு குறிப்பான குடுப்போம். அவரு என்ன பண்ணுவாருன்னா, விளக்கம் குடுப்பாரு. அடுத்தாவது என்கொயரி ஆபீசர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவோம். என்கொயரி ஆபீசர் ரிப்போர்ட் குடுப்பாரு. என்கொயரி ஆபீசர் ரிப்போர்ட் குடுத்த உடனே அடுத்தது ஃபர்தர் ஆப்பரேஷன் வாங்குறது ஃபர்தர் ஆப்பரேஷன வாங்குவோம். இது அந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்ட்டா தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குன்னா, அப்ப நம்ம எந்த இடத்துலயும் அ தடைபடாம இருக்குன்னா, அப்ப அந்த குறிப்பிடப்பட்ட காலத்திற்குள்ள, அந்த காலக்கெடுவிற்குள்ள ஒரு ஃபைனல் ஆர்டர் போட்டுறணும். அது லெட்டர் எம்எஸ் நம்பர் 1118 லெட்டர் எம்எஸ் நம்பர் 81ல குறிப்பிடப்பட்ட அந்த காலக்கெடுவிற்குள்ள நம்ம ஃபைனல் ஆர்டர் போட்டுறணும். அப்படி போடாம வச்சிருந்து, கடைசியா அவர் ரிட்டயர்மென்ட் அன்னைக்கு போயி, நம்ம ஒரு அவர் நாட் அலோவ் டு ரிட்டர்ன் போட்டுட்டு 56(1)ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, அது போட்டோம்னா சரி வருமானா? சரி வராது. அதுதான் சொல்றாங்க. அந்த ரிட்டயர்மென்ட் ஆவற அன்னைக்கு அவர ஆவறதுக்கு முன்னாடி ரிட்டயர்மென்ட் ஆவறதுக்கு முன்னாடி நீங்க ஃபைனலைஸ் பண்ணிடுங்கிற மாரி சொல்றாங்க. அது அது ரிட்டயர்மென்ட் அன்னைக்கு வரைக்கும் வச்சிருந்து சஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்தாலும் இந்த ஜிஓஎம்எஸ் நம்பர் 40 அது ஜிஓஎம்எஸ் நம்பர் 18 படி என்னன்னா, அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. சஸ்பென்ஷன் எவ்வளவு நாள்ல முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சஸ்பென்ஷனை ரிவ்யூ பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த சஸ்பென்ஷன் ரிவ்யூ பண்ணி சஸ்பென்ஷன் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னா கண்டினியூ பண்ற மாதிரி இருந்தா கண்டினியூ பண்ணணும். அப்படி கண்டினியூ பண்ண தேவையில்லைன்னா அது குறிப்பிடப்பட்ட அந்த நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுக்குள்ள ஒரு ஆர்டரை போட்டுறணும். சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துடணும். ஒரு அரசு ஊழியர் பணியிலிருந்து ஓய்வு பெறும் நாளன்று அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்து தவிர்க்கப்பட வேண்டும். புரிஞ்சுங்களா? அவர் கடைசி வரைக்கும் வச்சிருந்துட்டு கடைசி அன்னைக்கு நம்ம ஆர்டரே போடாம எல்லாம் ரெப்ரேஷன் ஃபர்தர் ரெப்ரேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாரு. சரிங்களா? ஃபர்தர் ரெப்ரேஷன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு கடைசியா நம்ம ஆர்டரே போடாம வச்சிருந்து ரிட்டையர்மெண்ட் வந்திருக்கும். அந்த ஐயோ அடுத்த வாரம் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாட் அலோட் ரிட்டைர்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாட் அலோட் ரிட்டர்ன் போட்டுட்டு சர்வீஸ் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கலான்னு எஃப்ஆர் 56(1) இப்படி நம்ம சர்வீஸ் ரீட்டைன் பண்ணி வச்சுட்டு சஸ்பெண்ட் பண்ணலாம்னு கேட்டா அதான் சொல்றாங்க. அந்த கடைசி நேரத்துல அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற கேஸை வந்து முன்னாடியே முடிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால அந்த ஓய்வு பெற அன்னைக்கு தற்காலிக பணி நீக்கம் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும். அவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னரே அவருக்கு எதிராக நிலுவையில் உள்ள குற்றவியல் வழக்கு, துறை ரீதியான நடவடிக்கை, ஊழல் தடுப்பு வழக்குகள் ஆகியவற்றின் தன்மை குறித்து நன்கு ஆராய்ந்து தற்காலிக பணி நீக்கம் அவசியம் என கருதப்பட்டால், அவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பாக அது குறித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அதிகாரம் பெற்ற அலுவலர்கள் நேர்வுக்கேற்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? தேவைப்பட்டா என்ன செய்யலாம்? அது கண்டினியூ பண்ணணும். அது ரிவ்யூ கமிட்டில போட்டு ரிவ்யூ பண்ணி அவருடைய சஸ்பென்ஷனை கண்டினியூ பண்ணணுமா? அப்படின்னு பார்த்து கண்டினியூ பண்ண வேண்டியிருந்தா கண்டினியூ பண்ணணும். அப்படி கண்டினியூ பண்ண தேவையில்ல. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னு ஒரு ஃபைனல் ஆர்டர் போட்டு முடிச்சிடணும் ஒழிஞ்சு, அதுக்காக கடைசி வரைக்கும் வச்சிருந்து நம்ம சஸ்பென்ஷன் வரைக்கும் கடைசி அன்னைக்கு ரிட்டையர்மென்ட் அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதாவது என்னன்னா, அவர் ரிட்டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஏற்கனவே இருக்கிற கேஸ். சரிங்களா? முன்னாடியே ஒரு 2 வருஷம், 3 வருஷம் முன்னாடி நம்ம ஒரு சார்ஜஸ் போட்டு வச்சிருக்காதீங்க.
புரியுதுங்களா? அந்த ரிட்டயர்மெண்ட் அன்னைக்கு அலோ பண்ணாம அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் அவர் ரிட்டயர் ஆகுறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஃபைனலைஸ் ஆயிடணும் அப்படின்றது தான் சொல்றாங்க. அறிவுறுத்தங்கள் ஊழல் தடுப்பு வழக்கு மற்றும் குற்றவியல் நடவடிக்கை குறித்த நேர்வுகளுக்கு பொருந்தாது. புரிஞ்சுங்களா? அந்த ஊழல் தடுப்பு வழக்குக்கும் ஏன்னா கிரிமினல் கேஸ் பெண்டிங்ல இருந்துச்சுன்னா ரிட்டையர்டு அலோ பண்ண முடியாது. அதே மாதிரி டிவிஎஸ்சி கேஸ் பெண்டிங்ல இருக்கும். கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கும். அப்ப ரிட்டையர்டா அலோ பண்ண முடியாது. அப்ப அது மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அவரை சர்வீஸ் நாட் அலோட் ரிட்டர்ன் போட்டு சர்வீஸ்ல ரிட்டைன் பண்ணி தான் வைக்கணும். எஃப்ஆர் 56(1)சி படி சர்வீஸ்ல ரிட்டைன் பண்ணணும். சஸ்பெண்ட் பண்ணாம இருந்தா சஸ்பெண்ட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அந்த அதனாலதான் சொல்றாங்க ஒரு கிரிமினல் கேஸுக்கோ ஒரு விஜிலன்ஸ் கேஸுக்கு இது பொருந்தாது அப்படின்றத சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே உள்ள ஒழுங்கு நடவடிக்கையின் மீது அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே இறுதியான வெளியிடப்பட வேண்டும். புரிஞ்சுங்களா? ஏற்கனவே வச்சிருக்கிற டிசிப்ளின் கேஸுக்கு நீங்க ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் வச்சிருக்காம முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணி ஃபைனல் ஆர்டர் போடணும் அப்படின்றாங்க. அவர் ஓய்வு பெறும் வரை ஒழுங்கு நடவடிக்கை மீது இறுதியான வெளியிடாமல் அவர் ஓய்வு பெறும் நாளன்று ஓய்வு பெற அனுமதி மறுக்கப்பட்டு அடிப்படை விதி 56(1)சி இன் கீழ் பணியில் இருத்தி வைக்க கூடாது. புரிஞ்சுங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒருத்தர் கடைசி வரைக்கும் வச்சிருந்து ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ப்ரீவியஸா இருக்கிற கேஸுக்கு நம்ம என்ன செய்யணும்னா முடிச்சிடணும்னு சொல்றாங்க. ஆனா அவர் ரிட்டையர்ட் ஆவறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு 10 நாளுக்கு முன்னாடியோ ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ ஒரு தப்பு நடந்திருக்கும். அப்ப அத மாதிரி நேரத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அது முடிக்க முடியாம சூழ்நிலையில கண்டிப்பா கடைசி நேரத்துல சஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சுங்களா? முன்னாடி சொன்னது வந்து அவர் மேல ஏற்கனவே இருக்கிற ஒழுங்கு நடவடிக்கைய 2 வருஷம் 1 வருஷம் போட்டு வச்சுக்காம அந்த ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு முன்னாடியாச்சும் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுங்க. கடைசி நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பார்க்க போறதுல ஓய்வு பெறும் நாளன்று அரசு ஊழியர் பெரும் குற்றச்சாட்டிற்குள்ளாகிறார் என்றால் அவரை ஓய்வு பெற அனுமதிக்க முடியாது. ஓய்வு பெற நாளா கூட இருக்கலாம். ஓய்வு பெறதுக்கு முன்னாடி ஒரு வாரமா இருக்கலாம், 10 நாளா இருக்கலாம். அவர் ஒரு பெரும் குற்றச்செயலில் ஈடுபடுறாருன்னா அப்ப அவரை அனுமதிக்க முடியாது. புரிஞ்சுங்களா? ஓய்வு பெற அனுமதிக்க முடியாது. ஓய்வு பெறும் நாளன்றோ அல்ல அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவோ கையாடல் சில உதாரணம் சொல்றேன் பாருங்க. கையாடல் ஒரு முக்கிய கோப்பினை கிழித்தல் லஞ்சம் வழக்கில் ஈடுபடுதல் போன்ற ஒரு பெரும் குற்றச்செயலில் ஈடுபட்டால் அப்போது அவரை ஓய்வு பெற அனுமதிக்க முடியாது. சரிங்களா? இப்ப இது மாதிரி டிவிஎஸ்சி கேஸ்ல மாட்டிக்கிறாரு. ஒரு கிரிமினல் ஒரு பணம் கையாடல் பண்ணிடுறாரு. அப்ப ஒரு கிரிமினல் கேஸ்ல மாட்டிக்கிறாரு. அப்ப இது மாதிரியான சூழ்நிலைகள்ல வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா எப்ப நடக்குது இது? ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடக்குது. அப்ப முடிக்க முடியுமானா? அப்ப அது சீக்கிரம் அதை முடிக்க முடியாது. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னா சஸ்பெண்ட் பண்ணி தான் அவரை வைக்கணும். சஸ்பெண்ட் பண்ணி சர்வீஸ்ல ரிட்டைன் பண்ணி வைக்கணும். நண்பர்களே, இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்துட்டோம்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசு ஊழியரை கடைசி நேரத்துல சஸ்பெண்ட் பண்ணலாமா சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா, எந்த சூழ்நிலையில இருந்தா சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, எந்த சூழ்நிலையில இருந்தா சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். இது நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சில நண்பர்கள் கேட்கறாங்க கடைசி நேரத்தை சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது எப்படி பண்றாங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. நண்பர்களே, அரசு ஊழியர் மீது எடுக்கப்படும் ஒழுங்கு நடவடிக்கை குறித்தோ அல்லது அரசு பணியாளர் நடத்தை விதிகள் குறித்தோ தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் இந்த ஆர்கே டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் பார்க்கவும். இதுல நிறைய வீடியோ பதிவு பண்ணிருக்கிறோம். அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா சரிங்களா எந்தவித குழப்பமின்றி நம்ம ஒழுங்கு நடவடிக்கை கோப்புகளை கையாளலாம். தாங்கள் பார்ப்பதுடன் இந்த வீடியோக்களை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயனடையட்டும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.